நான் அட்வைஸ் பாரு கடைசி 2 வசனம் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு பனி இஸ்ராயேல், கிறிஸ்தவர்கள், பனி முஹம்மத், ஆஃப்டர் ரசூல்லாவுடைய உம்மத்து, மறுபடியும் ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஈசா நபியுடைய உம்மத்து. செல்ல குட்டிகளா கன்னி குட்டிகளா எல்லாரும் வந்துடுங்க ஒட்டுக்கா நின்று எல்லாம் சொல்கிறான். அப்போது அல்லாஹ் கூறுவான், உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மை பயனளிக்கக்கூடிய நாளாகும் இது. வேஷம் போட்ட எது ஃபாய்தான்னு பார்த்த, எங்கே இருந்தால் பெனிஃபிட்டுன்னு பார்த்த, எவனுக்கும் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. உண்மைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒத்துக்கணும். இந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்மை யூஸ் ஆகும். நான் கேட்குறேன், உண்மையை ஒத்துக்கிறதுல மனுஷனுக்கு அறிவு இருக்கிற எவனுக்காவது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இது மைக்கு, இதுக்கு பேர் உண்மை. இது கழுதன்னா பொய். இது தொப்பி, இதுக்கு பேர் உண்மை. என்ன இது தங்க கிரீடம் அப்படின்னா பொய். இது லைட்டு, இது ஃபேனு. ஒரு 1,00,000 உதாரணம் சொல்லட்டா? உண்மைன்னு தானே சொல்லணும். ஒரு கார் நீங்கள் நிறுத்திட்டு போகிறீங்க, பக்கத்தில் ஒருத்தன் லவுடிட்டு போயிட்டான், எங்கே என் காரு அப்படின்னா, காக்கா உஷு அப்படின்னா இது உண்மையாவே? உலகத்தில் உண்மை எல்லாரும் விரும்புகிறோம்ல, எல்லாருக்கும் பிடிக்கும்ல, எல்லாரும் தனக்கிட்ட உண்மையை தான் பேசணும்னு நினைக்கிறோம்ல. கொண்டாந்து பொண்டாட்டிக்கிட்ட பர்ஸில் 50,000 கொடுக்குறீங்க, வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டி ஒரு 0 மைனஸ் பண்ணிட்டா, 5,000 தான் கொடுத்தீங்கன்ட்டீங்க. இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு மறதி ஜாஸ்தி அப்படி. நல்லா தெரியாதா இவ்வளோ பெரிய கட்டு பிடிச்சிட்டு வந்ததுக்கு இத்துளுண்டுக்கும்? எழுதுறதுல வேணால் ஒரு 0 விடலாம், கவுண்டிங்கில் ஒரு 0 விட்டால் எவ்வளோ பெரிய 95% ஒரு பக்கம் இருக்கும், 5% ஒரு பக்கம். உண்மை யாருமே விரும்புவோம்ல, அதுதான் இல்லை சொல்கிறேன். உண்மைடா, வேறெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. பைபிளுடைய ஃபஸ்ட்டு ஆதியாகம் எடுத்துப்பார், வானம் பூமி யார் படைச்சாருன்ட்டு எடுத்து பாருங்க. ஆதியாகம் எடுத்துப்பாரு, கர்த்தர் படைச்சாருன்னு இருக்கு. அப்புறம் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? குரானோட உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து? குரானும் அதான் சொல்லுது நான் தான் படைச்சேன்ட்டு, பைபிளும் அதான் சொல்லுது நான் தான் படைச்சேன்ட்டு. இப்போ ஸ்டார்டிங் ஒத்துக்குங்க, எண்டிங்கும் ஒத்துக்குங்க, வேலை முடிஞ்சது. ஈசா நபியோ சொல்கிறாரு, என்கிட்ட என்னை ஆண்டவர்னு சொல்லாதீங்கன்ட்டு. இப்போ இங்கே நீங்கள் தான் கடவுள் போங்க. இப்போ உண்மை இது. உங்களுக்கு அந்த உண்மை பிடிக்கலையா? உங்களுக்கு அது இங்கே உண்மை மட்டும்தான் பயனளிக்கும்.